அம்பத்தம்பி சூறாவளி சுரேஷ் தானே, அவன் பெரிய தம்பி. சூறாவளி சுரேஷ் அன்பு தம்பி. இன்னும் 200 அங்கே தண்ணியை போட்டியா கொடுத்தா ரவுண்டாக கொடுக்குறோம். கண்டங்கர் 301. நன்றி. சொல்லக்கூடாதா? ஹலோ, அன்பளிப்பு அளிப்பது தப்பல்ல. தயவு செஞ்சு யாரும் பேர் சொல்லக்கூடாது. அப்படி கொடுக்கணும்னு நினச்சா சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அண்ணிட்ட தயவு செஞ்சு பேர் யாரும் சொல்லக்கூடாது. அவ்வளோதான், சோழி முடிச்சு. ஏன்னா நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது கிராமத்தினுடைய கட்டுப்பாடு. நானும் இந்த கிராமத்தில் ஒரு ஆளை ஏற்றுக்கிறேங்கய்யா. கைதட்டக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இந்த நாடகத்தில் கோமாளியாசம் போட்டு நீங்கள் கொடுக்குற 200 300 இந்த காசெல்லாம் வச்சுட்டேன். அன்பாலயத்தில் 33 ஜீவனுக்கு கஞ்சி ஊற்றிட்டு வரேன். நான் பெரிய ஆள் அல்ல. கோமாளி வேஷம் போட்டு இந்த கோமாளித்தனம் ஆடும்போதாயா எனக்கு காசு கிடைக்கும் ஐயா. அப்படி சொல்லு சிங்கம். சூப்பர்ன்றேன். ஒரு 100 ரூபா தர மாட்டேன். தம்பிதேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். அவர் தான் சொன்னார், நான் இறந்தாலும் இந்த மண்ணுக்கு உரமாக இருப்பேன். அந்த உரத்திலே விளையக்கூடிய ஒவ்வொரு இளைஞர் கையில் இருக்கிறது இந்தியான்னு சொன்னார். எது கை தட்டுனே தெரியலையே. ஏன் தட்டுற? ஃபினிஷ் பண்ணும்போது தட்டு, அடுத்து கொண்டு போய் நங்குரமாக வச்சுக்கிருவேன். அதாவது இளைஞர் கையில் தான் இருக்குது. கணேஷ் போயில பூலிப்பூ, கப்பு, சீமக்கருவை மண்டி. சீமக்கருவையில் மண்டி போட்டு என்னென்ன பண்ணுவாங்க? குழியை பறிச்சுட்டு பனங்கிழங்கு பிடுங்குவேன். தரத்தினி பிடிச்ச வைக்க நகைச்சுவை அப்படியே குழி தோண்டி காங்கிரட் போட்டுருவேன். இளைஞர் எல்லாம் சிந்திக்க வேண்டும். தீய பழக்கத்துக்கு அடிமையானீங்கன்னா இந்த பிறவி என்பது ஒரு தடவை தான். இன்னார் மயம் இந்த ஊரில் அப்பந்தான் கோலத்தனமாக வாழ்ந்தேன், பிள்ளை அறிவாளிடா, அது சாதிச்சு விட்டான்டா அப்படின்னு பேர் வாங்க. அப்பேன் தண்ணி அடிச்சு விட்டு செத்து போனேன். ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்காங்க. மயம் அதே மாதிரி நிறைய போதையில். எப்போ உனக்கு குளிருப்பா? ஆமாம், அன்னைக்கு குளிரும் போது தாயில் ஒரு சொட்டு வாங்கி தரல. ஐஸ் பில்லில் இருக்கும்போது குளிரும். அதான் அவனை தூக்க விட மாட்டேன், எரிக்க விட மாட்டேன், புதைக்க விட மாட்டேன். குழியை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, இவன் போய் படுத்துருவேன். அப்படி படுக்கிறவன சேர்த்து போச்சு போடணும். சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து தாய் நம்மளை ஈன்றெடுத்தாலும் அதை வளர்ப்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உழைத்த தகப்பனையும் மறக்கக்கூடாது. உலகத்திலே 2 கலவனா தாய் தகப்பன் தான். அப்போ நீங்கள் யாருமே தாய் தகப்பன் சொல்கிறத கேட்கறதில்ல. அதான் கைதட்டவே இல்லையே. இந்த கைதட்டு 4 ஊரா அம்மா அப்பா சொல்லத்தான் கேட்பேன்னு சொன்னால் உள்ள அவன் சூடத்தை சத்தியம் பண்ணுவான். நான் தான் மேடைக்கு சொல்லுவேன். இதில் அப்பா அம்மா ஃபோன் அடிக்கும் போதே நமக்கு அப்படியே எரிச்சலாத்தே இருக்கும். கம்பு கூட்டில் கிரியும் போட்டது மாதிரி எரியும். அவங்க அப்பா ஃபோன் அடிப்பார் மயனுக்கு, எங்கடா இருக்க? பாலமேட்டில் இருக்கப்பா. வரும்போது சோப்பு இல்லையாமடா அவங்க ஆத்தா வாங்கிட்டு வச்சுனாரு. ஒரு நாளைக்கு செங்கக்காலை போட்டு குளிப்பா, வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தா செய்தி வீட்டு அடிச்சுக்கிட்டு. இதே லவ்வரு ஃபோன் அடிக்கட்டேன். ஏய் கார்த்திக், எங்கடா இருக்க? கார்த்தி செத்தாண்டா. ஒருத்தர் வந்து மாட்டியா. கார்த்தி எங்கடா இருக்க? பார்த்தா முண்டை வெளியே இருந்துக்கிட்டு இருப்பியா, அள்ளி விடியாம பாரு. நான் இங்கே முத்தூட் ஃபைனான்ஸில் இருக்கேன்டா அப்படின்டா. உடனே அந்த பிள்ளை சொல்ல, ஏய் கார்த்தி ரீசார்ஜ் முடிஞ்சுடா. உடனே இவன் எவ்வளோக்கு ஏற்றி விட? உன் நோக்கத்துக்கு ஏற்றி விட்றா. 8 வருஷத்துக்கு ஏற்றி விட்றேன்டா. காசு எங்கள் அப்பா எங்க கழுத்தில் அடக்க செயின் அத்துருவன்டா. பெத்ததாகி தகப்பனோட காதல் பெருசாகி போச்சு. காதல் பண்ணுங்க. அப்படி பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு பிள்ளையை தள்ளிட்டு வந்தாத்தே இன்னைக்கு கல்யாணம். ஏன்னா பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம பூரா முக்குளிப்ப மாதிரி திடுறேன். எங்கே பார்த்தாலும் ஒரு ஆளை பார்த்தோன்னே, என்ன வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊரில் எதுவும் ஜெகநாட்டில் இருக்கானே, என்ன அது 2 உள்ள தாய் 5 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கிறேனே, கிடா அமுத்துறேனே. அவன் அடிச்சாம்பார் திருப்பி. 7 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. உங்கள் ஊரில் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் வயசு என்னாச்சு? 48 தொட்டுருச்சு ப்ரோ. உங்களுக்கு அடுத்த வாரம் நீர்மலை தான். சோழி முடிஞ்சிச்சு. கல்யாணம் விட்டு படந்தேன். வேற வழி விதி. ஏன் பெண் கிடைக்கவில்லை என்றால், 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்தால் தீட்டு என்று சொல்லி பெண் குழந்தை பிறந்த உடனே கள்ளிப்பாலை ஊற்றி கொண்ட தமிழகம் இது. யாருக்கு தெரியுதே உண்மை.
அவங்க ஐயா கொண்டிருப்பார். இங்கே வா, காவல்துறை தீவிர விசாரணை தொடங்க. இந்த விடாம தட்டுவான ஒரு அவர் கொண்டு விட்டாரு, நீ விட்டுருங்க. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா இங்கே வந்திருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா, எப்படி போயிட்டு இருக்கியா? இப்போ அங்கே மறிச்சா ஏகப்பட்ட அவதாரம் போடலாம்யா, ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி. கந்து வந்தால் கிளம்பிடுறா. அதுலேயும் சில பேர் பார்க்குறேன், இந்த வரிசையாக வரும்போது ஒரு பைக்கை, யார் வண்டி? அவன் வண்டி தான் சொல்ல மாட்டேன். இல்லைங்கய்யா நான் சும்மா, ஏய் இந்த வண்டி யார் வண்டினா டிஎன் 43 45 ஏது இல்லைங்கய்யா, நான் முங்கு வண்டி ஓட்டு வந்தேன். அப்படியா ஏட்டையா அது ஒரு 5000 போட்டு படக்குன்னு காலில் வந்துடுவேன். ஏடு ஏன்னா அப்போ காவல்துறை ஐயா, உண்மையிலே காவல்துறையை பார்த்தா நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. நான் கண்ட ஒரு உண்மை, அன்பாலயம்னு ஒரு ஆதரவற்ற இல்லம் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். போன வருஷம் ஒரு 4 வீடு என்னுடைய சொந்த இடம் 2 ஏக்கர்லேயே கட்டி 4 குடும்பத்துக்கு கொடுத்தேன். அந்த வீட்டுக்கு அதிகமாக உதவி செஞ்சதே காவல்துறை அதிகாரி தான். எனக்கு நிறைய நண்பர் இருக்காங்க. ஆனால் எனக்கே 3000 அவதாரம் போட்டிய, அது அங்கேயா மானாமதுரைக்கு அங்கிட்டு தொண்டிக்கு இங்கிட்டு என்ன புத்துரு அடிப்பன் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க தண்ணியை போட்டா. ஆமாம் 3.25 லட்சம் கொடுத்துட்டேன். கீழே சின்னமட்டி முன்னாள் அதிகாரி. என்ன அதிகாரி? பேரே இல்லை, அதிகாரியே இல்லை. என்ன அதிகாரி? இந்த அதிகாரியே இல்லையா? பெரியவங்க. ஆமாம், மைக்கில் சொல்லக்கூடாது, அம்பளிப்பும் கொடுக்க வேணாம். அது பேப்பர் இல்லையா? ஹலோ, கிராமத்தின் கட்டுப்பாடு. யாராவது அன்பளிப்பு கொடுக்க நினைப்பவர்கள் வந்து பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க. தயவுசெய்து மைக்கில் சொல்லக்கூடாது. பப்புரனுக்கு அன்பான வேண்டுகோள். இந்த நாடக கலை ரசிகர்கள் நிறையா இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. தயவு செஞ்சு யாராவது கொடுக்க நினைக்கினா ஒரு பேப்பர் எழுதி அண்ணன் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்துருங்க, அண்ணன் வாழ்த்து சொல்லுவார். தேங்க்ஸ். இது ஒன்றும் புரியலையா? அது புதுசாக இருக்கேன். அண்ணே அண்ணே நல்லா இருக்குண்ணே, அவர் விசிட்டிங் கார்டை முதல் வாங்குப்பா. பேப்பரில் எழுதி கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க. தூங்காம ஏன்டா நான் என்ன சத்துணவு பொறுப்பாளருக்கு ஆளாக இருக்கிறேன்? என்னன்னு இதில் எங்கள் அண்ணன் என்ன சொல்லுது, வளையவட்டி கிராமத்துக்கு வந்து எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேர்த்தன் சிரித்து வச்ச புண்ணியம் கிடச்சா போதும், காசு வேணாம், வேறு ஊரில் பார்த்துக்கிறேங்கய்யா. ஆமாம், சொல்லியும் வந்து வீம்பு பண்ணுறீங்கன்னா அந்த ஊரில் வந்தவாசி மானாமர்னு கிளம்புவேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதே ஒன்று. நான் கோடீஸ்வரம் மயனம் பெரிய வெளிநாட்டிலேருந்து பண்டு வர்ற அளவுக்கு நான் பதியெல்லாம் கிடையாது. அரசாங்கம் அந்த சான்றிதழ் மட்டும் வாங்கியிருக்கேன் அன்பாலயம் நடத்த. வேறு வெளிநாட்டு பண்டெல்லாம் வரல. எங்கள் அண்ணன் தம்பி யாராவது கொடுத்தாத்தேன், இந்த கூத்தாடினாத்தையும் கஞ்சி ஊற்ற முடியும். அவ்வளோ ஒரு மனவேதனை. ஏதோ இந்த அன்பாலயத்தை கட்டிவிட்டான், இத்தனை பேருக்கு இருக்கு, இதுகளை போச்சோன்னா யார் இருக்கா? அங்கெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு அழுகாத கண்ணீர் அழுக. எதை நீங்கள் சொல்கிறீங்க, ஏதோ கூத்தாடி விளம்பரம்னு நினைக்கிறீங்க? விளம்பரம் இல்லை. இப்போ இல்லை இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி நினைக்கிறேன். நான் இந்த பப்புன்னு போடுற எம்கேரே இப்படி செய்கிறேன், நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு வரணும். பெத்த தாய் தகப்பனை கஞ்சி ஊற்றாமல் ஒரு ஆள்லாம் மதுரையிலேருந்து பெரிய வைக்கலாம். அந்த ஆள் சிவப்பு கலரில் காரை கூட்டு வந்து அன்பாலயத்தில் சொன்னேன், மாதம் 25,000 தர்றேன், எங்கள் அம்மாவுக்கு நீ சோறு ஓடுன்ட்டேன், வெளியே ஓடான்ட்டேன். அதே ஒன்று. பெத்த தாய் தகப்பனை கஞ்சி ஊற்றமுன்னா என்ன மயத்துக்கடா நீ இருக்க? நான் அங்கே யாரும் இல்லாத ஆளுகளுக்கு மட்டும்தான் இந்த அன்பாலயத்தில் அனுமதி. உன் காசுக்கு விலை போடுற ஆள் எம்கேஆர் கிடையாது. ஏன்னா மது பழக்கம் இந்த பாமர தமிழனுக்கு வேணா முன்னே குடிப்பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடு நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே பல போன இந்த குடிப்பழக்க வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடலும் கெட்டு குடலு வேகுமே ஓ ஆசை
மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு உள்ள என் தங்கம் ஏ ராசா எங்கையா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணாமது பழக்கா வேணா முன்னே இந்த பாமர தமிழனுக்கு குடி பழக்க. ₹100 இருந்தா என் ஜாமி எங்கையா என் ராசா. ₹100 இருந்தா என் ஜாமி என் தங்கம் ஏ ராசா. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு வேணாமது பழக்கம் வேணாமட்டே குடி பழக்கம், என்ன உடம்பு கட்டு குடல் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தான் நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே.